ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, வியாபாரத்துக்கு தக்காளி சாதம் பண்ணுறது எப்படி, அதோட மெஷர்மெண்ட் என்ன, அதை என்ன காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி என்ன கண்டெய்னரில் எப்படி விற்கலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பழைய சப்ஸ்கிரைப் இல்லாமல் தெரிஞ்சிருக்கும். லாக்டவுன் சமயத்தில் நாங்கள் ஹோட்டல் நடத்துனது, அதோட ரெசிபிஸ் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் பிளேலிஸ்ட் இருக்கும் பாருங்கள். இட்லிக்கு மாவரைக்குலேருந்து பிரியாணி, புரோட்டா இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்கும். நம்ம போன வாரம் வந்து லெமன் ரைஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி சாதம் வந்து நிறைய பேர் நீங்கள் கேட்ட வீடியோ, இன்னும் வரக்கூடிய நாளில் நிறைய வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தக்காளி சாதம் பண்ணக்கூடிய பாத்திரம் வந்து வெயிட் வச்சு எடுத்துலாம். அப்படிங்கும்போது லாஸ்ட்டில் நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். நம்ம எவ்வளோ ரைஸ் விற்கலாம் அப்படிங்கிறது தெரியும். 1 கிலோ அரிசி இன்றைக்கி நம்ம வந்து சாப்பாட்டு அரிசியில் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் வந்து 60 ரூபா கிலோ அந்த அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ஊரில் எந்த அரிசி பெஸ்ட்டு, குலையாமல் இந்த மாதிரி தம் வச்சு எடுக்கும்போது எது சூப்பராக வருதோ அந்த அரிசியை நீங்கள் பார்த்து ஸ்டடி பண்ணி ஸ்டாண்டர்ட் பண்ணி எடுத்துக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு ஃப்ளேவர் இல்லாத ஆயில், சரிங்களா, சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், இந்த மாதிரி ஃப்ளேவர் இல்லாத பார்த்து எடுத்துக்காங்க. ஒரு 1/4 லிட்டர் 250 ml நம்ம வந்து ஆயில் விட்டுருந்தோம். இப்போ நம்ம ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ஒரு 2 கிராம் கணக்கு பண்ணி இது கூட சேர்த்து நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். அது ஃப்ரை பண்ண உடனே ஆனியன் சேர்க்குறோம். ஆனியன் வந்து ஒரு 400 கிராம் வரை எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம வெறும் தக்காளி சாதம் அப்படிங்கும் போச்சுல ஆனியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். ஆனியன் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி எடுக்கிறோம். இப்போ வந்து ஒரு 5 பச்சை மிளகா உடச்சி வச்சிருக்கேன். அதை அப்படியே அது கூட சேர்த்து நல்லா ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுதுட்டி நல்லா வதக்கி எடுக்கிறோம். நம்ம ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து தக்காளி சாதத்துக்கு தேவையான தக்காளி வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். சரிங்களா? எவ்வளோ தக்காளி எடுத்திருக்கேன் அப்படின்னா கரெக்டாக 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 400லேருந்து 500 கிராம் வரை சேர்க்கலாம். சரிங்களா? மினிமமாக வேணும்னா 400 கிராம், அது கீழே போனால் அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்காது. நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும், இந்த கலர் இருக்கணும். சரிங்களா? ரெட்டிஸ் ஆரஞ்சு இருக்கும், அந்த தக்காளிலாம் எடுத்தால் உங்களுக்கு தக்காளி சாதம் பெரிய அளவு கலர் வராது. சரிங்களா? இதில் வந்து நம்ம 2 தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிடணும். மித்த எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிடணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா கரெக்டாக 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, ரெண்டையும் ஒரு போல் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம். இப்போ இதை நல்லா பச்சை வாடை போகத்தட்டியும் நல்லா கிண்டி எடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து வத்தல் பொடி சேர்க்க போகிறோம். ரெட் சில்லி பவுடர் இந்த டைம் சேர்க்கறதுனால அந்த தக்காளி ரைஸோட கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரெக்டாக 10 கிராம் தான், 1 கிலோவுக்கு 10 கிராம் உள்ளதான் சேர்க்கணும். அதிகமாக சேர்க்கக்கூடாது, தக்காளி சாதம் கொஞ்சம் காரமாயிரும். சரிங்களா? ஏன்னா வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதுனால காரம் அப்படியே ரைஸுக்கு வந்துடும். அதனால் பார்த்து போடணும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து மல்லி புதினா சேர்க்க போகிறோம். மல்லி புதினா எவ்வளோனா 2லையும் ஒரு 20 கிராம் கணக்கு பண்ணி, மல்லி 20 கிராம், புதினா 20 கிராம் கணக்கு பண்ணி கட் பண்ணி நல்லா கழுவி உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து தக்காளி வச்சுருக்கோம்ல, அந்த கட் பண்ண தக்காளியை ஃபஸ்ட்டு அப்படியே உள்ளே சேர்க்குறோம். அடுத்து வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளியை அப்படியே உள்ளே ஊற்றுறோம். சரிங்களா? இனிமே தான் நம்ம வந்து அளவு தண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு அப்படியே 2 லிட்டர் தண்ணி, இந்த அரிசியோட ஸ்டாண்டர்டு. இப்போ அந்த அளவு தண்ணியில் 1 கிலோ ஜக்குது. இதிலிருந்து நான் வந்து மிக்சி ஜார் ஊற்றுறதுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு கிண்டிட்டு இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரை வந்து அலசி உள்ளே ஊற்றிடலாம். மிக்சி ஜாரை அலசி முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து கரம் மசாலா சேர்க்க போகிறோம். கரம் மசாலா வந்து எவ்வளோ சேர்க்கலாம்னா 10 கிராமுக்கு உள்ளே வர சேர்க்கலாம். சரிங்களா? ஸ்பூன் இருந்தால் 1 டீஸ்பூன் சேருங்க, 10 கிராமுக்கு உள்ளே சேருங்க. அந்த தக்காளியோட ஃப்ளேவர் வந்து அப்படி நல்லா பிரைட்டாகவே இருக்கும். நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே ஃப்ளேவர் மாறிடும். இப்போ வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒரு 25 கிராம். உங்களுக்கு ஆப்ஷன்னா போட்டுக்காங்க. ஏன்னா பிஸ்னஸாக கொண்டு போகிறப்போ செலவு அதிகமானால் உங்களுக்கு லாபம் கிடைக்காது. ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் போட்டால் கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணியோ மீல் மேக்கரோ ஏதோ ஒன்று லைட்டாக போடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து 1 கிலோ அரிசிக்கு வந்து 40 கிராம் கல் உப்பு, ஒரு கை வந்து 40 கிராம் சரியாக இருக்கும். உப்பு வந்து பிராண்டு டு பிராண்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் பிராண்டு கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க, புதுசாக போடுறவங்க. இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த தக்காளி கிரேவியில் உள்ள தக்காளியோட பச்சை வாடை போயிட்டா அப்படிங்கிறத லைட்டாக ஒரு கிராஸ் செக் பண்ணணும், லைட்டாக டேஸ்ட்டு பார்க்கணும். கொஞ்சம் டைம் எடுக்குன்னா கூட கொஞ்சம் கூட வதக்குங்க. ஏன்னா தக்காளி வாடை போகலை அப்படின்னா அந்த தக்காளி ரைஸோட டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம். தண்ணி வந்து இந்த 1 லிட்டர் மெஷரிங் பவுலுக்கு 2 லிட்டர், நான் இந்த அரிசிக்கு வந்து 1 லிட்டருக்கு அப்படியே 2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ அப்படியே மூடி கொதிக்க விட வேண்டியதான். இப்போ நம்ம தண்ணி வந்து நல்லா பொங்கி வந்துட்டு இப்போ நம்ம வந்து அரிசி சேர்க்க போகிறோம். முன்னாடி நம்ம காமிச்ச 1 கிலோ அரிசியை 3 தண்ணியில் அலசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து அப்படியே அந்த அரிசியை வந்து ஃபுல்லாக சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசியை தட்டி முடிச்சுட்டு 4 பக்கமும் அரிசி போகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டுட்டு அப்படியே ஃப்ளேம் எல்லாம் அதுக்கு தக்கன பார்த்து கவனமாக அடி பிடிக்காத மாதிரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடணும். இப்போ நம்ம 10 நிமிஷம் வேக வச்ச பிறகு அந்த அரிசியோட லெவலும் அந்த தண்ணியோட லெவலும் ஒரே லெவலுக்கு வந்து மீட் ஆகும். இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து தம் போட்டுடலாம். அப்படியே மூடி வச்சுட்டு கீழே உள்ள கங்கு எல்லாம் மேலே அள்ளி போட்டு கீழே ஃபுல்லாக 0 பண்ணிடணும். மேலே வந்து மீடியமாக கங்கு வச்சா போதும். தம் வந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் வச்சா போதும். சூப்பரான தக்காளி சாதம் வந்து ரெடி. தம்மோட ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் கரண்டி விட்டு லைட்டாக நீவி விட்டு பார்த்துக்காங்க, தண்ணி எதுவும் நிற்குதா அப்படின்னு பார்த்துக்காங்க. 100% நிற்காது. புதுசாக பண்ணுறப்போ அதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம சூப்பரான தக்காளி சாதம் வந்து ரெடி. செம சாப்பிட்டா செம சூப்பராக உதிரியாக அப்படி பல போலன்னு பூவாக தான் இருக்கும்.
அந்த அளவு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து வெயிட் வச்சு பார்த்துடலாம். சரிங்களா, நம்ம ஆரம்பத்தில் வந்து வெயிட் வச்சோம், பாத்திரம் வந்து 700 கிராம் இருந்துச்சு. இப்போ இந்த தக்காளி ரைஸோட வெயிட் வைக்கும் பட்சத்தில் 4444 கிராம் வருது. ஓவராலாக நமக்கு வந்து ஒரு 3.25 கிலோ வந்து தக்காளி சாதம் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, இன்னைக்கு பெரும்பாலும் இந்த 500 ml கண்டெய்னரில் தான் வெரைட்டி ரைஸ் வந்து கொடுக்காங்க. சரிங்களா, இன்னைக்கு ஒரு 500 ml கண்டெய்னர் வச்சுருக்கேன். அதில் நம்ம தக்காளி சாதம் எடுத்து வச்சு உங்களுக்கு வெயிட்டும் வச்சு காமிச்சிருந்தேன். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த தக்காளி சாதம் வந்து எவ்வளோ பிரிக்கலாம் அப்படிங்கிறது புரியும். 1 கிலோவில் இவ்வளோ பிரிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரைஸோட உபரி வந்து அதிகமாக கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ரைஸும் கிடைக்கும். சரிங்களா, இப்போ நம்ம 500 ml கண்டெய்னரில் ஃபுல்லாக ரைஸ் வைக்கிறப்ப வந்து 360 கிராம் தான் வருது. சரிங்களா, இதுதான் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் கொடுக்குற அளவு. வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பிஸ்னஸாக எடுத்து பண்ணுங்க. அரிசியோட பக்குவத்தை படிங்க. அரிசி இன்க்ரீஸ் ஆகும்போது தண்ணியோட லெவல் எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் ஜெயிச்சிடலாம். இந்த தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னா கரெக்டாக 40 நிமிஷம், 20 நிமிஷம் கிரேவி, 20 நிமிஷம் தம்மு. நேற்று ஒருத்தவங்க வந்து லெமன் ரைஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.